வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம். அது என்னவென்றால் உலக காகிதப்பை தினம். காகிதப்பைக்கு ஒரு தினமா? உண்மையில் இதுபோன்ற தினங்கள் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் ஆழமானவை. அப்படி பார்க்கிற போது இந்த உலக காகிதப்பை தினத்தை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று பார்த்தால், காகிதப்பையை தயாரிக்கக்கூடிய எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இந்த ஜூலை 12ஆம் தேதி. 1852ஆம் வருடம் காகிதப்பைகளை தயாரிக்கக்கூடிய எந்திரம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1870ஆம் ஆண்டில் அந்த காகிதப்பையின் அடியில் இருக்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய பகுதி, அதை செய்வதற்கு கூட ஒரு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எதற்கு இதை நான் சொல்கிறேன் என்றால், நாம் போகிற போக்கில் நாம் பயன்படுத்துகிற பல பொருள்கள், அதற்கு பின்னால் ஒரு பெரிய இன்வென்ஷன் இருக்கிறது, ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது. அது ஒரு நாளில் உருவாகிவிடவில்லை. காகிதத்தால் ஒரு பையை ஒரு மனிதன் தயாரிக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும் என்பது கூட ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு. அப்படி பார்க்கிற போது இந்த காகிதப்பைகள் என்பது இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கான ஒரு போராட்டத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இன்று உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் என்பதே பிளாஸ்டிக் தான். ஒரு நாளைக்கு 10,000 டன் கணக்கில் ஒவ்வொரு நாட்டிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் எலக்ட்ரானிக் கார்பேஜ், அதாவது எலக்ட்ரானிக் அந்த மின்னணு சாதன பொருட்களுடைய கழிவுகள், இன்னொரு புறம் பிளாஸ்டிக் கழிவுகள். முக்கியமாக மனிதர்கள் பொருள்களை கடைகளில் வாங்குகிற பண்பாடு உருவான பிறகு, அதாவது இந்த கன்சூமர் கல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாடு என்பது உருவான பிறகு, அதே போல் பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அது ஒரு பொருளை நாம் சுற்றி பாதுகாத்து அனுப்புவதற்கான அந்த ஒரு வணிகம், அந்த ஒரு பொருளாதாரம் உருவான பிறகு பிளாஸ்டிக்கினுடைய அந்த பயன்பாடு பல மடங்கு அதிகரித்து விட்டது. அதற்கு ஒரு லிமிட்டட் யூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறுக்கப்பட்ட பண்பாடு தான் இருந்தது. அப்போது பூமியில் விழக்கூடிய பிளாஸ்டிக் பேக்குகளினுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து விட்டது. இதற்கு மாற்றாக உருவானது தான் காகிதப்பை. அப்போது சிலர் கேட்கலாம், காகிதங்களும் மரத்தை வெட்டித்தானே உருவாக்கப்படுகின்றன, அப்படி என்றால் அது சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு இல்லையா என்று கூட சிலர் கேட்கலாம். இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், ரீசைக்கிளிங் என்று சொல்லக்கூடிய திரும்ப காகிதத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை காகிதத்திற்கு உண்டு. உதாரணமாக, ஒரு காகிதப்பையை நீங்கள் திரும்ப ரீசைக்கிளிங் மூலமாக 7 முறை மறு உற்பத்தி செய்ய முடியும் என்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் அதை ஒரு குறைவாக பயன்படுத்த முடியும், ரீசைக்கிளிங் என்ற முறையில் பயன்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்படி இருக்கிற போது பிளாஸ்டிக்குகளை அப்படி நாம் பயன்படுத்துவது மிக மிக கடினமான ஒன்று. அதோடு பேப்பர் பேக்கினுடைய ஒரு காகிதப்பையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அது பூமியில் விழுந்தால் கூட அது மக்கி அழியக்கூடியது. ஆனால் பிளாஸ்டிக் ஒருபோதும் அழியாது. அது மண்ணில் பல்வேறு விதமான ஒரு நச்சுத்தன்மைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பிளாஸ்டிக்கை விடவும் ஒரு அட்வான்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னோக்கிய ஒரு கண்டுபிடிப்பாக இந்த காகிதப்பை இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவை துணிப்பைகள். நாம் நாகரிக குறைவாக இன்றைக்கு அதை நினைக்கிறோம். தமிழ்நாடு அரசு மஞ்சள் பை இயக்கம் என்பதை ஒரு இயக்கமாகவே முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக இருக்கக்கூடிய இந்த காகிதப்பையை இன்னும் சணல் பைகள் இருக்கின்றன, துணிப்பைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நம் பண்பாட்டு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாற்றுகிற போது நிச்சயமாக பிளாஸ்டிக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தில் ஒருபடி முன்னேறி செல்வோம் என்பதைத்தான் இந்த காகிதப்பை தினத்தில் உங்களிடம் நான் கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.